ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம மற்ற எந்த சிந்தனையும் இல்லாம பெருமாளோட நாமத்தை சொல்றது, அவரோட கதைகளை கேட்கறது, அவரோட பெருமைகளை சொல்றது கேட்கறது, இப்படி செய்யறதால நம்ம பல ஜென்மத்துல இத்தனை கோடி ஜென்மத்துல சேர்த்து வச்சிருக்கிற பாவமும் ஒரு நொடியில தீரும் அப்படின்னு பெரியவாவே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உகந்த இந்த வைகுண்ட ஏகாதசியில அவரை பத்தின கதைகள், வழிபாடுகள், மந்திரங்கள், நம்மளோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாடு எப்படி பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், நம்மளோட கஷ்டம் தீர்றதுக்கு ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் என்ன மந்திரம் சொன்னா பெருமாள் நம்மளோட கஷ்டத்தை உடனே தீர்ப்பாருங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பொதுவா வைகுண்ட ஏகாதசினா நம்ம சாப்பிடாம இருக்கணும், உபவாசம் இருக்கணும், கண் விழிக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம இதெல்லாம் சரியா பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா சரியா பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிடாம ஓரளவுக்கு இருந்துருவோம். இந்த கண்ணு முழிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்ம டிவி பார்ப்போம், இல்லை ஏதாவது விளையாண்டுட்டு இருப்போம், இல்லை ஃபோன் பார்ப்போம். இது சரியான விரத முறையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா சரியான விரத முறை இல்லை. இந்த நேரம் நம்ம பகவானை நினைக்கிறதும் அவனோட பத்தின சிந்தனையோட இருக்கிறதும் தான் உண்மையான விரத முறை. இதுக்கு தான் நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ராமாயணம் படிப்போம், மகாபாரதம் படிப்போம், பாகவதம் கேட்போம், பாகவதம் சொல்லுவோம். இந்த மாதிரி செய்யறதால என்ன பண்ணப்படும் அப்படின்னா நம்ம எத்தனை கோடி பிறவிலையும் சேர்த்து வச்சிருக்கிற கர்மா இருக்கு இல்லையா, அது அத்தனையும் அந்த ஒரே நாள் புண்ணிய பலன் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பற்றி நினைப்போம். முதல்ல அவரை பற்றி நினைச்சாலே பெரும் புண்ணியம். அது ஒரு நொடியானாலும் சரி. இன்னைக்கு பெருமாளோட சில கதைகள், உங்களுக்கு சில மந்திரங்கள், சில வழிபாடெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆச்சரியமான கதையிலேருந்தே தொடங்கும். ரங்கநாதர் கோவிலில் ஒரு கூச்சல் நடக்குது. என்ன கூச்சல்னா உள்ள இருக்கிற அந்த அர்ச்சகருக்கும் வேற ஒரு பிராமணருக்கும் உள்ள வாய் தகராறு நடக்குது. என்னன்னா நீ இங்க எந்த கைங்கரியமும் பண்றதில்ல, எந்த பணியும் பண்றதில்ல, ஆனா இங்க மடப்பள்ளியில கொடுக்குற பிரசாதம் மட்டும் வேணுங்கிற, உனக்கு மட்டும் வேணும்னா பரவாயில்ல, உன் குடும்பத்துல இருக்க அத்தனை பேருக்கும் வேணும்ன்ற, இது எப்படி முடியும்னு சொல்லி அவர் சத்தம் போட, இவர் சத்தம் போட ஒரே கலையபரமா இருக்கு. இது ஒரு நாள் 2 நாள் கூத்து இல்ல. எப்பவுமே மடப்பள்ளியில பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு பிராமணர் வந்துருவாரு. அவர் தனக்கு மட்டும் அந்த பிரசாதம் போதுன்னு வாங்காம தன் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் கேட்பார். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெருமாள் பிரசாதம் அங்க தொண்டு பண்றவங்க, மற்ற கைங்கரியம் பண்றவங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கணும் இல்லையா, அவங்க எல்லாரும் ஏங்குறாங்க. இது ஒரு நாள் கலைபுரம் இல்லாம பல நாள் கலைபுரமா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராமானுஜர், நம்மளோட கருணையே வடிவான அந்த கருணாமூர்த்தி அப்படி வரும்போது இந்த கலைபுரத்தை பார்த்துட்டு கிட்ட ஏன்பா ஏன் இங்க கூச்சல் நடக்குதுன்னு அதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி அப்படின்னா அவரை கூப்பிட்டு, இங்க பார்ப்பா, நீங்க ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணு, இல்ல ஏதாவது ஒரு தொண்டு பண்ணு, இல்ல உன்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு பணி பண்ணி கொடுத்தினா கூட பரவாயில்ல, பண்ணிட்டு நீ கேட்டினா கூட பரவாயில்ல, அப்படின்னா கூட இல்லைன்னா கூட உன் ஒருத்தருக்கு வாங்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனா உன் குடும்பத்துல இருக்கிற 16 பேருக்குமே நீ மடப்பள்ளியில இருந்து பிரசாதம் வேணும்னு கேட்கிற, இது என்னப்பா நியாயம் அப்படின்னதும் அவரு, நம்ம இவரோட முகம், ராமானுஜரோட முகம் ரொம்ப அப்படியே கருணையா இருக்கும். நம்ம மிகப்பெரிய கோவத்துல இருக்கிறவன், பெரிய ஆள் அப்படி இப்படின்னு பேசுறவன் கூட அவரை பார்த்தாருன்னா அப்படி ஒரு பணிவு வந்துடும். அவர் என்ன சொல்றாருன்னா, சாமியே செய்யக்கூடாதுன்னு கிடையாது, நான் பிராமணன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா நம்ம முறையா வேதத்தை கத்துக்கல, எனக்கு வேதம் தெரியாது. சரி, வேதம் தான் தெரியாது அப்படின்னு பார்த்தா எனக்கு 4000 திவ்ய பிரபந்தமும் தெரியாது, நீங்க எது கேட்டீங்கன்னாலும் தெரியாது, ஏன்னா நான் அவ்வளோதான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. சரி, என்னதான் உனக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் இப்படி பார்த்தா சரணகோஷம் இந்த பக்கத்துலையும் தொண்டு பண்ண முடியாது, எனக்கு சமையல் கலைகளும் ஒன்றும் தெரியாது, அங்கே போய் செய்யலான்னாலும் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சு கொடுத்தாலும் அதுலேயும் பெருசாக அவங்களுக்கு திருப்தி இல்லை, எந்த பக்கம் பார்த்தாலும் என்னால் எதுவும் பண்ண முடியல, எனக்கும் குடும்பம் இருக்குது, அதை நான் ஜீவனாம்சம் பண்ணணும்ல, ஏதோ பெருமாள் மடப்பள்ளியிலேருந்து கிடைக்கிற பிரசாதம் தான் எங்களுக்கு ஒரே வழி, அதுவும் நீங்க எப்படி சொன்னா எப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சரி, உனக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கேட்கும்போது சொல்றாரு, எனக்கு விஷ்ணு சகஸ்ர நாமத்துல கொஞ்சம் தெரியும். சரி சொல்லு அப்படின்னதும் அவர் உடனே ஃபர்ஸ்ட் அப்படியே ஆரம்பிக்கிறார். 6வது நாமம் நிறுத்திறார், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். 6வது நாமம் வரைக்கும் தான் வர்றாரு. பார்த்த உடனே, சாமி என்ன மன்னிச்சிருங்கன்னு ராமானுஜர் காலில் விழுந்துட்டு, சாமி எனக்கு விஷ்ணு சகஸ்ர நாமம் கூட 6 நாமம் வரைக்கும் தான் தெரியும். பகவான் அப்படியே அவரை பார்க்கறாரு. பார்த்தா அவர் எப்பவுமே கருணையோட தான் பார்ப்பார். சரி, அதனால என்னப்பா கவலைப்படாத, உனக்கு தான் 6 நாமம் தெரியுதுல்ல, அதில் 6வது நாமம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கல, அதை மட்டும் சொல்லு போறோம் அப்படின்னதும் அவர் உடனே, சாமி அதை மட்டும் சொன்னா போருமா, அதை மட்டும் சொன்னா போதும்ப்பா, பகவான் உலகத்துக்கே படி இழக்கிறார், உனக்கு கலக்க மாட்டாரா, அளப்பாருப்பா அப்படின்னு. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த கோயிலேருந்து கிளம்பி போயிட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தா அன்னையிலேருந்து அவர் அந்த கோயில் பக்கமே வரல, அவங்க குடும்பத்திலேருந்து யாருமே வரல. ஆனா இவர் போன சில தினங்கள்லேருந்து கோவிலில் ஒரு விசேஷமான விஷயம் நடக்குது. ஒரு விசேஷமான என்ன
கோவில் மடப்பள்ளியில் இப்போ ஒரு அண்டா நிறையா வந்து சாப்பாடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பொங்கல் பண்ணுறாங்க இல்லை புளியோதரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு காவாசி பகுதி காணா போயிடுது. என்னடா அது நம்ம மடப்பள்ளியில் எல்லாரும் இருக்கிறோம், யாரும் திருடல, ஆனால் எப்படி இது காணா போகுதுன்னு சொல்லி இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சில தினங்கள் நடக்கும். இது சலசலப்பாயிடுது. இது கொஞ்சம் தூரமாக வந்து எங்கே வந்ததுன்னா மறுபடியும் ராமானுஜர்கிட்ட வருது. ராமானுஜர்கிட்ட வரவங்க 1-2 சொல்கிறாங்க, என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பிராமணரை வந்து இனிமேல் கோயிலுக்கு வர வேணான்ற மாதிரி மந்திரம் சொல்லுப்பா, பகவான் எல்லாம் பார்த்துப்பாருன்னு சொல்லி அமுச்சு விட்டீங்கல்ல, அந்த ஆள் போனதுலேருந்து தான் இது நடக்குது. அவன் தான் ஏதோ சூசகமாக ஏதோ ஒரு வேலை பார்க்குறான் போல இருக்கு, யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன், எதுக்கும் நீங்கள் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து அவன்கிட்ட அது உண்மையை விசாரிங்க. இவரும் இங்கே தேடி பார்க்க ஆள் அனுப்புகிறாரு, எங்கேயுமே இல்லை. கிட்டத்தட்ட கோவில்ல இருந்து, அதாவது நான் சொல்றது திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு அந்த காவேரி ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் சில ஓலைகளால் வெய்யப்பட்ட ஒரு சின்ன குடில் மாதிரி, அதில் வந்து மரத்து ஓரத்தில் அந்த நிழலில் இவங்க ஃபேமிலியோட உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப களைப்பார உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த வேலையாள் போய் இந்த மாதிரி உங்களை ராமானுஜர் கூப்பிட்டாருனதும் வரார். என்ன சாமி கூப்பிட்டீங்களான்னதும், என்னப்பா அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அவர் வந்து எலும்பும் தோலுமா இருந்தார், இப்போ நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கிறார். பார்த்தோன்னே இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு புகார் அப்படின்னதும், அதை பற்றி எனக்கு தெரியல சாமி, நீங்கள் சொன்னதுலேருந்து நான் போயிட்டேன், நான் போய் அங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் அனுப்பிச்சி வச்ச பையன் தினமும் வந்து இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறான் எங்கள் ஃபேமிலிக்குன்றது, நான் பையன் அனுப்பிச்சி வச்சேனா? ஆமாம் சாமி இப்படி தான் சொன்னான், அழகிய மணவாளன் ராமானுஜதாசன் அப்படின்னு நான் தான் பேரை சொல்லிக்கிட்டான், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே அப்படின்ட்டு, யார் அப்படின்னா பெருமாளை சாட்சாத் எங்க அவனுக்கு போய் அந்த பிராமணருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கிறார். அப்படி ஒரு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அவர் சொன்ன நாமம் என்ன அப்படின்னா பூதப்ருதே. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பூதப்ருதே நமக அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த நாமம், சரியான நாமம் என்னன்னா பூதப்ருத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனுக்கும் உணவளிப்பவன் அர்த்தம். பூதப்ருதே நமக அப்படின்னா, பூதப்ருதே நமக அப்படின்னா எல்லா ஜீவனுக்கும் படியளப்பவன் அர்த்தம். இதை சொன்ன உடனே பகவான் அவருக்கும் சேர்த்து ஒரு தூக்குல சாப்பாடு எடுத்துட்டு போய் சிறுவனா கொடுத்துட்டு வந்தாராம். அதான் நம்பி சொன்னா நீ எந்த நிலையில இருந்தாலும் பகவான் வருவார். அதனால வாழ்க்கையில நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு அதை போகணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த 6வது நாமமான பூதப்ருதே நமக, அதாவது இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா பூதப்ருதே நமக அப்படின்னு உச்சரிக்கணும். அதை சேர்த்து வரும்போது பூதப்ருதே நமக அப்படின்னு வரும். அப்படி சொன்னாலே போறோம், பகவான் வந்து அந்த சிறுவன் அளவுக்கு வராட்டி கூட நம்மளோட கஷ்டத்தை யார் மூலியமா தீர்க்க மாட்டாரா? 2வது இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப பகவான் வந்து நேர்ல நமக்கு விஷ்ணு பகவான் காட்சி கொடுக்கறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. என்ன மந்திரம் இருக்குது அப்படின்னா மந்திர போதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நாம இந்த மந்திரத்தை ஓம் சிங்க ரூபாய திரிநேத்ராய சக்கரஹஸ்தாய விஷ்ணுவே ஸ்வாஹா, திரும்ப சொல்றேன், ஓம் சிங்க ரூபாய திரிநேத்ராய சக்கரஹஸ்தாய விஷ்ணுவே ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை 1,00,000 முறைக்கு மேலே சொல்லிட்டோம் அப்படின்னா விஷ்ணு பகவான் கருட வாகனம் சகிதமாக நமக்கு காட்சி கொடுப்பாராம். 2வது 15,00,000 முறைக்கு மேலே நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா அவரோட அந்த கருட கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருடனோட அந்த கவசம் சொல்கிறோம் இல்லையா, அதையே நமக்கு தானே தோன்றி அவர் திருக்கரங்களாலே நமக்கு கொடுக்குறாராம். இதை நம்ம தினமும் 18 முறை, இப்போ நான் சொன்ன மாதிரி ஓம் சிங்க ரூபாய திரிநேத்ராய சக்கரஹஸ்தாய விஷ்ணுவே ஸ்வாக அப்படின்னு 18 முறை சொன்னோம்னா வாழ்க்கையில் எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப எளிமையான விஷயம்தான். நம்ம வந்து எல்லாரும் இதை கடைபிடிக்கலாம். இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதால வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் நம்ம இருக்க முடியும். சரி, இன்னொரு ஆச்சரியமான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பெரியவா வந்து ஒரு சமயம் வந்து ஒரு விரதம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெரியவா எப்பவுமே 3 மாதம் 4 மாதம் விரதம் இருப்பாங்க. விரதத்தை கடைபிடிக்கிறது உண்டு. அப்படி வேலூர் பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து அவங்க விரதம் இருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சேத்திரம் திருப்புட்குழி அப்படின்னு ஒரு சேத்திரம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கோவில். அந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த கோவிலில் பெரியவா இருக்கிறப்ப ஸ்நானம் பண்ணிட்டு சீடர்கள் தொண்டர்களோட தரிசனத்துக்கு போகிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னென்னா கோகிலாம்பாள் பெரியவா மேலே ரொம்ப பக்தியுடைய
ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரியவாட்ட வந்து வேதபுரிக்கு நீங்கள் தான் வந்து கருணை காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. வேதபுரி மாமா இருக்கார்லே அவருக்கு. சரி, வேதபுரின்னு ஒரு இளைஞர் அப்பப்போ பெரியவா தரிசனத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு, நீங்கள் தான் கருணை காட்டணும், சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போன்றாங்க. சரின்னு இவங்களும் போயிடுறாங்க. பார்த்தா வேதபுரியை கூப்பிட்டு நான் என் கூடயே இருன்ற மாதிரி பெரியவா சொல்லிடுறாங்க. பெரியவா கூட இருக்கிறார். அப்போ இவங்க ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு, அது ஒரு அமாவாசை, இந்த திருப்புட்குழி அந்த ஸ்தலத்துக்குள்ளே போனதும் அந்த ஸ்தலத்தை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்தலம் தான் வந்து சீதையை வந்து ராவணன் கவர்ந்து போகும்போது பட்சிகளோட ராஜனான ஜடாயு அதை வந்து தடுக்க வரும்போது தன்னோட வாளால் ஜடாயுவை வந்து என்ன பண்ணிடுறான், ராவணன் வெட்டிடுறான். அது குத்துயிரும் குலவுயிருமா கிடக்கு. ராமனை பார்த்து செய்தியை சொல்லிட்டு முக்தி அடைஞ்சிருது. அந்த ஜடாயுவுக்கு அதே இடத்துல செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ராமர் செஞ்ச ஸ்தலம் தான் திரு புட்குழி. அதாவது புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தமா. அந்த ஊரில் அந்த ஸ்தலம் தான் விசேஷம்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு வயதான கருடன் அங்கே வந்து உட்காந்த உடனே வேதபுரி, இந்த பாருடா, இந்த வந்திருக்கா இருப்பார், யார் வந்திருக்கா தெரியுதா, ஜடாயுவே வந்திருக்காடா அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னைக்கும் நாம் வந்து அந்த புராணங்களை பற்றி பேசினாலோ, ராமாயண மகாபாரதத்தை பற்றி பேசினாலோ அதுக்கு பலன் உண்டு, அவள் வருவா, அது நடக்கும் அப்படிங்கிறத பெரியவா நமக்கு ஒரு காட்சி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாரும் வந்து நிறைய மந்திரம் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, மனம் ஒன்றி நம்ம யாருமே அந்த விஷயத்த பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கையே இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செஞ்சால் தான் பகவான் அதுக்கான முழு பலனையும் கொடுப்பார். பெரியவா சொன்ன கதை தான் இதுவும். ஒரு ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப கடுமையான நோய். என்னத்தினால அப்படின்னா, அவனோட கர்மத்தின் பலனாக கடுமையான நோய். அவனும் எவ்வளவோ வைத்தியம் பார்க்குறான், எந்த வைத்தியத்துலையும் குணமாகல. அவன் தீவிரமான பெருமாள் பக்தன். ஒரு நாள் பெருமாள் முன்னாடி போய் ஆடுறான், எனக்கு வந்து நான் எவ்வளவோ புண்ணியெல்லாம் சேர்த்துருக்கேன், உன்னை கூட நீ கணக்கில் எடுத்துக்கலையா, எனக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை, இதுக்கு என்னை வந்து குத்துயிரும் குலவீரமாக வச்சுருக்கிறதுக்கு நீ என்னை பேசாமல் நீனே கூட்டிகிட்டு போயிடலான்ற மாதிரி சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, நான் நைட்டு கனவுல பெரிய ரூபமாக காட்சி கொடுத்து, இது வந்து உனக்கு வந்து உன்னோட கஷ்டம் போகிறதுக்கு வழி கிடையாது, நீ இவ்வளோ தூரம் கேட்டதால உனக்காக ஒரு வழி சொல்கிறேன். ஒன்றை மாதிரியே ஒரு பிம்பத்தை செஞ்சு, அதாவது எல்லால் செஞ்சு, அது ஃபுல்லாக சொர்ணம்னு சொல்லக்கூடிய தங்கத்தால் நிரப்பி யாருக்காவது தானம் கொடுத்த அப்படின்னா, தானம் வாங்குறவனுக்கு அவனுக்கு தவ வலிமையோ இல்லை வந்து வழிபாடு பண்ணுறதாலேயோ மந்திரம் சொல்கிறதாலேயோ ஸ்லோகம் சொல்கிறதாலேயோ புண்ணிய பலன் இருந்ததுன்னா அவன் தப்பிச்சுப்பான், இல்லைன்னா அது அவனை பாதிக்கும், உனக்கான போயிடும்னு சொல்கிறாரு. இதை நீ சொல்லியே நீ தானம் கொடு, யாராவது ஒருத்தன் வாங்கிப்பான்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ மறுநாள் வந்து ராஜா கனவுலேருந்து முடித்ததும் தன்னோட மந்திரியை கூப்பிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்கிறாரு. ஏற்பாடு பண்ணி ஊரில் தண்டோரா போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தோஷம் போகிறதுக்காக ராஜா தானம்னா உள்ளே இருக்கிற தங்கத்தை வச்சு ஒரு அரை ராஜ்யத்தையே வாங்கலாம். ஆனால் உடல் நிலம் இல்லாமல் அவருக்கு இருக்கிற அந்த நோய் எப்படி தனக்கு வந்துடும் சொன்னால் யார் வாங்குவா, ஒருத்தங்க கூட தன் நாட்டில் வரல. எங்கே நடக்குது இதுன்னா, இது கேரளத்தில் நடக்கிற ஒரு ராஜாவுக்கு இப்படி இருக்குது. இது கர்நாடகம் வரைக்கும் பரவிடுது. அங்கே வந்து கூட யாரும் முன் வரல. அதில் ஒரு பண்டிதர் என்ன பண்ணுறாரு, நான் வரேன்னு சொல்லிட்டு ராஜாவை பார்க்க வராரு. வந்த உடனே அவர் உள்ளே போய் இந்த தானத்தை வாங்கிக்கலான்னு போகிறப்ப வெளியில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள்லாம் தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா, எப்பா அதோட தோஷத்தோட வீரியம் தெரியாமல் போகிற, நீ என்னதான் பெரிய புண்ணியவானா இருந்தால் கூட அந்த தோஷம் ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஒருவேளை வாங்கி அது உனக்கு வந்து உன் உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நீ வந்து வேண்டாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு போகிறார். போனவொடனே முறையாக எல்லா மந்திரம்லாம் சொல்லி என்ன தானம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த பிம்பத்தை அவர் கையில் வாங்குறாரு. வாங்கினோடனே அந்த பிம்பம் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா 3 விரலை காட்டுது. நீட்டி காமிச்சோன்னே அது வரைக்கும் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், அப்புறம் பிம்பம் வந்து செயல்படுது அப்படின்னு 3 விரலை காட்டினது இல்லை. உடனே இவர் வந்து அந்த பண்டிதர் சொல்கிறார் இல்லைன்னு, அவர் வந்து இல்லைன்னு மறுக்கிறார். மறுபடியும் அது வந்து 2 விரலை மட்டும் நீட்டுது. மறுபடியும் இல்லைன்னு மறுக்கிறார். 1 விரலை மட்டும் நீட்டுது. சரி, அதுக்கப்புறம் இஷ்டன்ற மாதிரி சொல்லிடுறாரு. பார்த்தா 5 நிமிஷம் கழிச்சு ஏதோ நடக்குது. அந்த பிம்பம் அப்படியே ஒரு செகண்டில் மறைஞ்சு போயிடுது. உடனே ராஜா சுற்றி இருந்தவங்களுக்குலாம் புரியல. ஓடி வந்து எல்லாருமே என்ன, எப்படி பிம்பமுக்கு உயிர் வந்துச்சு, அது ஏன் 3 விரலை காட்டுச்சு, 2 விரலை காட்டுச்சு, 1 விரலை காட்டுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் அப்போ அவர் சொன்னாராம், இல்லை நான் வந்து இந்த தோஷம் என்னை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் எதை உனக்கு கொடுத்தா நீ இந்த தோஷம் என்னை பாதிக்காதுன்னு நான் கேட்டேன். அது வந்து எனக்கு வந்து 3 நாள் முறையாக
நீ வந்து சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ண பலனை கொடுத்த அப்படின்னா நான் வந்து உன்னை பாதிக்க மாட்டேன்னு சொன்னேன். இல்லை அது ரொம்ப பெரிய புண்ணிய பலன், அதை அப்படியே தூக்கி உன்ட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அது என்ன சொல்லிச்சு, 2 நாள் கொடுக்கலாமான்னு கேட்டுச்சு. முடியாதுன்னு சொன்னேன். அது ரொம்ப நான் பேசவும், ஒரு வேளை முறையாக சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி மந்திரம் சொன்ன பலனை தாரவாத்து கொடு, உன்னோட தோஷமும் போயிடும், இவரோட தோஷமும் போயிட்டு நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிச்சு. அதை தாரவாத்து கொடுத்தோடனே போச்சு அப்படின்னு சொன்னாராம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம முறையாக நம்பி சரியாக பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் நம்மளை பாதிக்காது. பகவானை முழுசாக நம்பணும். இப்போ இந்த கதை சொன்னதுனால நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லலாமா அப்படின்ட்டு. காயத்ரி மந்திரம் எல்லாருமே சொல்லலாம், உபதேசம் வாங்கி முறையாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில சமயம் வந்து நானே கூட சொல்லுவேன், காயத்ரி மந்திரம் எனக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப உயிர், அம்மானா எனக்கு, அவளை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நான் காயத்ரி மந்திரம் சொல்கிறது நான் யாருக்கிட்டையும் முறையாக உபதேசம் வாங்கினதில்லை. சில பேர் வாங்கிட்டு தான் சொல்லணும் அப்படின்றாங்க, அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் நியதி இருக்குது அப்படின்றாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் முறையாக எதையும் கடைப்பிடிக்கல. நான் உண்மையிலே கடைப்பிடிக்கணும், பிடிச்சாதான் அது சரியாக வேலை செய்யும். எனக்கு இடையில கூட ஒரு உத்தரவாச்சு சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கூட என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. நான் வந்து மறுபடியும் பெரியவாட்ட கேட்டிருக்கேன், நான் வந்து சரியாக சொல்கிறதுக்கு என்ன முறை இருக்கோ என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லுங்கள், ஆனால் காயத்ரி மந்திரத்தை என்னால் விட முடியாது. எனக்கு வந்து அம்மாட்ட போய் நான் என்ன சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேனோ, இப்போ காயத்ரி மந்திரம் எதுக்காக சொல்லணும் அது அம்மா உடனே கொடுத்துருவா. அது எனக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து நான் அந்த முறையாக கற்றுக்கிட்டதில்லை இல்லையா, அதனால் வந்து நான் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க எனக்கு சொன்னாங்க. பெரியவாக்கிட்ட அடிக்கடி பேசக்கூடிய ஒரு அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து காயத்ரி மந்திரம் சொல்கிறீங்களாமே, அதை சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி உத்தரவாச்சு உங்களுக்கு அப்படின்னாங்க. ஆனால் வந்து எனக்கு அதை மனசு ஏற்றுக்கல. பெரியவா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களா அதெல்லாம் நான் யோசிக்கல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, காயத்ரி மந்திரம் சொல்லாமல் இருக்க வேண்டாம், அம்மா வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்மாவோட வழிபாடு நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அதில் ஏன் நம்ம வந்து மற்றவங்கெல்லாம் காயத்ரி சொல்லலாமான்னா சொல்லலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, அம்மாவோட 3 பேர் இருக்குது, 3 வேலைகள்லையும் 3 ரூபத்தில் இருக்கிறா. என்னன்னா காயத்ரி, சந்தியா, சாவித்திரின்னு இருப்பா. இந்த 3 பேரையும் நீங்கள் வந்து விடாமல் சொன்னாலே போதும். காயத்ரி, சந்தியா, சாவித்திரி, காயத்ரி, சந்தியா, சாவித்திரி இப்படி சொன்னாலே காயத்ரி மந்திரம் சொன்னால் முழு பலனும் கிடைக்கும். ஒரு பக்தருக்கு பெரியவா வந்து ஏதோ உபதேசமே பண்ணியிருப்பார். அவர் வந்து கேட்பார், நான் வந்து எல்லா பிரச்சனையும் தீர காயத்ரி மந்திரம் சொல்லலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் சொல்லாமான்னா, அப்போ அந்த காலகட்டத்தில் காயத்ரி முறையாக உபதேசம் வாங்கி ஒரு சில படிநிலைகள்லாம் இருக்குது, அதுபடி தான் சொல்லணும்னு இருந்தது. இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னா காயத்ரி மந்திரங்கிறது பொதுவாக ஒருத்தங்களுக்கு ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும்னு ஆயிடும். அப்போ அது ஒதுக்கப்பட்டுரும். சொல்லலான்னா அப்போ இத்தனை நாளாக முறையாக சொல்கிறவங்களுக்குலாம் அது எல்லாம் அந்த கட்டுப்பாடெலாம் தேவையில்லையான்னு ஆகிடும். அப்போ இப்போ இதை எப்படிடா இதை ஹேண்டில் பண்ணுறதுனா, பெரியவா தான் அழகாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டாங்கன்னா 3 குழந்தைங்கன்னு சொல்லுவார். 3 சாமி புண்ணியத்தில் பொம்பளை பிள்ளைங்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு. 3 பிள்ளைக்கும் காயத்ரி, சந்தியா, சாவித்திரின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை வை, முழு பேர், பாதி பேர்லாம் சொல்லாமல் முழு பேரையும் சொல்லி கூப்பிடு. காயத்ரி மந்திரம் சொன்னால் என்ன பலனோ அது அப்படியே உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நம்மள வந்து பெண்கள் சிலர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. காயத்ரி மந்திரத்துக்கு நீங்கள் காயத்ரி, சந்தியா, சாவித்திரின்னு சொல்லி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா அம்பாள் வந்து என்ன கோரிக்கைனாலும் நிறைவேற்றுவா. அது எப்பேற்பட்ட காயத்ரி அப்படின்னா தன்னை துதிப்பவனை காப்பாற்றுபவள்னு அர்த்தம். நிச்சயமா அதுக்கான பலன் உண்டு. நான் வந்து ரெகுலராக சொல்லிட்டு தான் இருந்தேன். இடையில இப்படி சொன்னதும் நான் அதுக்காகலாம் விடலை. பட் எனக்கு அது ஒரு மனசு ஓடிட்டே இருக்கு. எதுக்கு அம்மா இப்படி சொல்லியிருப்பாளா, நான் சொல்றது அப்படி சரியில்லையோ, அப்போ ஏதோ அம்மா நம்ம மேலே குத்தம் கண்டுபிடிச்சாலோ வருத்தப்படுறாளோ அப்படின்னு நினைச்சாலும், ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு எங்கள் அம்மா அப்படி சொல்லியிருக்க மாட்டா அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் எப்பயுமே. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரு விஷயம் நடக்கலைன்னா புலம்புறோம் இல்லையா. இப்போ நம்ம ஏதோ ஒன்று விஷயம் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், புலம்புவோம். ஒரு நாட்டோட ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட குழந்தையோட பிறந்த நாளுக்காக ஊருக்கே அறுசுவை உணவு போடுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கோயிலில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஆள், கோயிலில் தான் இவர் அன்னதானமே போடுறாரு. அப்படி போய் க்யூவில் நிற்கும் போது அவனுங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவரை பார்க்கறது, இவரை தள்ளி நிற்கிறது இவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அவர் போட்டிருக்கிற அந்த அழுக்கான ட்ரெஸ்னாலையும் அவரோட தோட்டத்தாலையும் இப்படிதான் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நிற்கிறாரு. கூட்டத்தோட கடைசிக்கு போயிட்டார். இப்போ இவருக்கு பின்னாடி வந்தவங்களாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இவர் ஏனமாக பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது இவருக்கு. சரி, இங்கே இருந்தால் இன்னும் ரொம்ப சோதனை ஆகும்னு சொல்லிட்டு போய் குளத்தங்கரையில் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும் போது அப்போ பின்னாடி ஒரு ஆள் நடந்து வர சத்தம் கேட்குது. நடந்து வந்தோடனே, என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இந்த செகண்ட் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தண்ணியில், குளத்தங்கரையில் அந்த தண்ணியில் விழுற நிழல், என்ன நிழல் விழுது அப்படின்னா கோயில் கோபுரத்தோட நிழல் விழுது. அதை பார்த்து பகவான்கிட்ட கேட்குறாரு, பகவானே நீ வந்து எல்லாரும் சமம், எல்லா படைப்பும் என் படைப்பெல்லாம் சமம்னு சொல்கிற, இதோ நானும் மனுஷன்தான், இந்த கூட்டத்தில் க்யூவில் நிற்கிறவங்களும் மனுஷங்க தான், ஒருவேளை சோத்துக்கு கூடமா நான் இது இல்லாமல் போயிட்டேன், தகுதி இல்லாமல் போயிட்டேன், அப்படியே ஒரு கேவலமான படைப்பா என்ன படைச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. படும்போது தான் பின்னாடி வந்து அவர் கேட்குறாரு, என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு. எங்கே சாப்பிட்டேன், ஊரே இன்னைக்கு
அறுசுவை சாப்பிடணுன்னு இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் தலை விதி பட்னி கிடக்குன்னு இருக்குன்னு என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி தோளில் அந்த நபர் வந்து கையை வைக்கும்போது பார்த்தா அந்த நிழல் என்ன படுதுன்னா கிரீடம். பார்த்தோன்னே கிரீடம் பார்த்தா அவர் ராஜா. டக்குன்னு மரியாதை ஏஞ்சி, ராஜா மன்னிச்சிருங்க, நீங்கன்னு தெரியாமல் ஒரு விரக்தியில் பேசிட்டேன் அப்படிது. ஏன்பா என்ன ஆச்சு, நான் தானம் பண்ணனே சாப்பிடலையானு அப்புறம் சொல்கிறார். இது அவ்வளோதானே, ஒன்றும் கவலைப்படாதவா, உனக்கு இன்னைக்கு ராஜ விருந்துன்னு சொல்லிட்டு தன்னோட தேரில் இருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து குளிச்சுட்டு இதை போட்டுக்கிட்டு வான்னு வெயிட் பண்ணுறாரு. தேரில் அழைச்சிட்டு போய் வீட்டில் ராணி அந்த குழந்தையோடு சாப்பிட்டு அவருக்கு ஒரு பெரிய பொன் முடிச்ச கையில் கொடுத்து, நீ போய் உனக்கு பிடிச்ச தொழிலை பண்ணுப்பா அப்படின்னதும், ராஜா இது வரைக்கும் நான் வந்து துரதிருஷ்டசாலின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த நிமிஷம் தான் நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் ஒரு அடிமுட்டாளாக இருந்திருக்கிறேன் அப்படின்னது. என்னப்பா சொல்கிற, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னதும், இல்லை இன்னைக்கு தான் கோவில் கோபுரம், அதுவும் அந்த கோபுரத்தோட நிழல், தண்ணியில் படுற நிழலை பார்த்து என்ன போய் இப்படி படைச்சிருக்கேன்னு பகவான்கிட்ட கேட்டேன். இப்படி கேட்டதுக்கே மனமுருகி எனக்கு இங்கே பாருங்கள், இன்னைக்கு ராஜா கூட சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் கையால் பொற்காசுகளையே கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. இத்தனை நாளாக அந்த கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துருக்கிறேன், ஒரு நாள் கூட உள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட எனக்கு இந்த நிலமா போய் நான் நல்லா இருக்கணும்னு கேட்டதும் இல்லை, மனம் வந்து நான் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணதும் இல்லை. நம்ம எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம மனசு ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சமயம் விடாமல் உங்கள் பிரார்த்தனை என்னமோ அதை கேளுங்க, பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த கதையை நான் ஏன் இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா, நம்ம வருத்தத்திலையோ சந்தோஷத்திலையோ இருக்கிறப்ப, ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறப்ப, அது வந்து வருத்தமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும், அப்போ நம்மளோட மனமானது பகவான் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா, பகவானை நினச்சிட்டு இருந்ததுன்னா அந்த வேண்டுதலுக்கு தான் அதிகமான சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமான சக்தினா நீங்கள் இப்படி எடுத்துக்காதீங்க, அந்த சமயம் நம்ம பகவானை நினைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்று நடக்கலைன்னு விரக்தி ஆகிடாதீங்க, பகவான் அதை விட பெஸ்ட்டான ஒன்று நமக்காக வச்சுட்டு இருப்பார். ஏன் இந்த கதையை இந்த இடத்துல குறிப்பிட்டேன் அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம், நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலையே அறுசுவை உணவு அப்படின்னு நான் நினச்ச மாதிரி நம்மளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் பகவான் நமக்காக ஒரு ராஜாவே அனுப்பி ராஜ விருந்தே ஏற்பாடு பண்ணியிருப்பாரு, அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதனால தான் அவரை எந்த நேரத்திலையும் நினைக்கணும். நமக்கு முடிஞ்சப்பெல்லாம் பகவானே, சந்தோஷமாக இருந்தாலும் பகவான் தான், கஷ்டமாக இருந்தாலும் பகவான் தான், எல்லாம் ஓ சித்தம், என்னை விட எனக்கு எதை கொடுத்தா நல்லா இருக்குன்னு உனக்கு தான் தெரியும், நீனே கொடு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் சரணாகதி. இப்போ நம்ம வந்து எத்தனையோ விதமான துன்பங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து எத்தனையோ விதமான வழிபாடெல்லாம் பண்ணுறோம். எல்லாருக்கும் எல்லா வழிபாடும் செட் ஆகாது, ஆனால் எல்லாரும் பண்ணக்கூடிய எளிமையான ஒரு வழிபாடு இருக்குது. என்ன அப்படின்னா, ராமாயணம், அந்த ராமருக்கும் இந்திரஜித்துக்கும் சண்டை நடக்குது. ராமாயணத்தில் சண்டை நடக்கும்போது இந்திரஜித் தெரியும் தானே, ராவணனோட பையன், மாயாஜானங்கள்லாம் கரைச்சி குடித்தவன், அது ஒரு பயங்கரமான அளவு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாகாஸ்திரத்தை என்ன பண்ணிடுறாருன்னா ராமர் மேலேயும் லக்ஷ்மணன் மேலேயும் எஞ்சிடறார். இப்போ என்னதான் நாகாஸ்திரமாக இருந்தாலும் பகவான் அவர் ஒன்றுமே பண்ணாது, இருந்தாலும் அவர் மானிட வேடத்தில் இருக்கார். அந்த இடத்துல அவர் என்னவா இருக்கிறாரு, மானிடனாக இருக்கிறார். அதனால அதுக்கு கட்டுண்டு தான் ஆகணும். அப்படி கட்டுண்டு மூர்ச்சியாக இருக்கிறத பார்த்து நாரதர் பதறார். ஓடி போய் கருடன்ட்ட சொல்றார், கருட பகவான்கிட்ட, பகவானே இந்த மாதிரி பகவான் வந்து இந்த மாதிரி மூர்ச்சி ஆயிட்டார், நீங்கள் வந்து அந்த கட்டை விலைக்கு ஒன்றுனதும் ஒரு வந்து அப்படி தன்னோட ரெக்கையால் ராமரையும் லக்ஷ்மணனையும் இப்படி விசிறின உடனே பார்த்தா 2 பேரும் எழுந்து உக்காண்டாங்களா. உடனே பறந்து போன கருடன் நாரதர் பார்த்து ஒரு நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன நாரதரே, இவர் தான் பகவான் உலகத்தையே காப்பாற்றுவார்னு சொன்னீங்க, பகவானையும் நான் காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு, பார்த்தீங்கல்ல நான் யாருன்னு தெரியுதா இப்போ அப்படின்ற மாதிரி பார்த்தாராம். ஓஹோ இப்படியா சங்கதி, சரி அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் ஒன்று, நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னமோ சரியாக தான் படுது, நீங்கள் பிரம்மாட்ட போய் எதுக்கும் கேளுங்க, உங்கள் சக்தி என்ன அவர் சொல்லுவார். பிரம்மாட்ட பண்ணது, பிரம்மா சொன்னாராம், நான் வந்து முழு நேரமும் தவத்தில் இருக்கிறேன், அது இல்லாமல் படைப்பு தொழிலை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல, ஒருவேளை நீ சிவபெருமான்கிட்ட கேளு, அவர் வேணால் சொல்லலாம் அப்படின்னு. நேராக கைலாயம் போனால் அங்கே பார்த்தா தேவாதி தேவர்கள் எல்லாரும் வரிசையில் நின்றுருக்காங்களாம். இப்போ கருடன் போய் வரிசையில் நின்று நந்தி தேவர்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன், அதனால் பகவானை கொஞ்சம் பார்க்கணுமே என்னதும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, பகவான் வருவார் அப்படின்னதும். அங்கே பொதுவாக வந்து சிவலோகத்தில் ஒரு சில நிமிடங்கள்ங்கிறது இங்கே நம்மளுக்கு பல யுகங்கள் போயிடும். அப்படி இங்கே பல யுகங்கள் போயிடுச்சு, அங்கே கருடனுக்கு பொறுமையும் போயிடுச்சான். போயிட்டு உடனே மாதிரி போய் நந்தி தேவர்கிட்ட போய், நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக வந்திருக்கிறேன், கொஞ்சம் சாமிகிட்ட சொல்லி தரிசனம் கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னதும், ஒரு பூஜையில் இருக்காருப்பா, அப்படிலாம் போய் தொந்தரவு பண்ண முடியாது, தொந்தரவு பண்ணால் ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னதும். இதை கேட்டு பகவானே வந்துட்டார், சிவபெருமானே வந்தோடனே என்ன இப்போ கருடனுக்கு ஆச்சரியம்னா, இவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரா, தேவாதி தேவர்கள் உலக ஜீவராசிகள் அத்தனையும் இவரை பூஜை பண்ணிட்டு இருக்கு, இவர் யாரை பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னதும், பகவானே நீங்கள் நான் கேட்க வந்தது ஒன்று, ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்குறேன், உலக மக்களில் இருக்க அத்தனை உலகமும் இந்த ஜீவராசிகளும் உங்களை தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க, நீங்கள் யாரை பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா, அவர் உயிரெல்லாம் நான் காப்பாற்றினேன், ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ரொம்ப கர்வத்தோட இருந்தேன், இந்த நொடியே என் கர்வம் போகட்டும், ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட அந்த இதை எனக்கு பெருமைகள் எனக்கு சொல்லுங்கன்னு. அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது, நீ கீழே போ,
பூலோகத்துல காகபுஜுண்டி, அதாவது காகபுஜண்டர், அவர் வந்து ராமரோட பெருமைகளை சொல்லிட்டு இருக்கிறார். நீ அங்க போய் கேளு, சரியா சொல்லுவார். அது இங்க வந்ததும் கரெக்டா சில நாட்கள் உட்கார வச்சு A to Z ராமரோட பெருமை என்ன அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். கேட்டதில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் கிளம்புறேன்னதும் இரு ராமரோட பெருமையை தானே கேட்டு போறேன், ராமரோட பெருமை வாய்ந்த இன்னொன்று இருக்குதுன்னா அப்படியா, அது என்னது இருக்குது, இவ்வளோ பெருமை வாய்ந்த ராமரோட சிறந்தது ஒன்று இருக்குதா, ஆமா இருக்குதுன்னதும் இந்த உலக மக்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் உய்விக்கக்கூடிய முக்தி அளிக்கக்கூடிய ஒன்று இருக்கு, அதுதான் ராமரை விட சிறந்த அவரோட நாமமான ராமநாமம். அதை எவன் ஒருவன் தெரிந்தோ தெரியாமலோ சொல்கிறானோ அவன் வாழ்க்கையில எதை வேணும்னாலும் அது கொடுக்கக்கூடியது, எதுல இருந்து அவனுக்கு விடுதலை வேணும்னாலும் அதையும் அளிக்கக்கூடியது, கடைசியா அவன் தெரிஞ்சோ தெரியாம சொன்னா கூட முக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னாராம். அதனாலதான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நீங்க வந்து ராமநாமம் சொல்லுங்க, விடாம சொல்லுங்க. என்ன ஒரு 2000 தடவை சொன்னா 3000 தடவை சொன்னா நடக்கலன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கலாம். நான் 10,000 முறை சொன்னா நடக்கும், உங்களுக்கு 5000 முறை சொன்னா நடக்கும் அப்படின்னா நீங்களும் நானும் ஒண்ணு கிடையாது இல்லையா? எனக்கு வந்து 2 இட்லி போதும், உங்களுக்கு 3 இட்லி ஆகும் அப்படின்னா நீங்கள் நானும் ஒன்றாயிட முடியாது இல்லையா? அது மாதிரி தான் ஒவ்வொரு பசியிலேயே வந்து எனக்கு தோசை பிடிக்கும், உங்களுக்கு இட்லி பிடிக்கும்னா ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. எனக்கு 2 தோசை போதும், உங்களுக்கு 4 தோசை ஆகும், இல்லை உங்களுக்கு 5 தோசை ஆகும், எனக்கு 6 தோசை ஆகும்னா இதுலேயே ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது நம்ம ஆன்மாவுக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையை கடக்கிற வரைக்கும் கணக்கு இருக்கும். அதனால் நான் 2000 தடவை நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னேன் சார், நடக்கல சார்னு விட்டுறாதீங்க. கொஞ்சம் முழு முயற்சி எடுத்து 2000 சொல்லிட்டீங்க, இன்னும் 2000 சொல்லி பாருங்களேன். அதோட பலனே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அதோட இதே உங்களுக்கு தெரியும். அது அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களால் வார்த்தைகளாலே உங்களால் சொல்ல முடியாது. உலகத்துக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்துக்காக இயங்கிட்டு இருப்பீங்க, ஒரு நொடியில் அது அசால்ட்டாக நடந்துடும். அப்புறம் இன்னும் ஒரு சம்பவம், இந்த ராகு கேதுன்றது வந்ததுனால நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா வழக்கமாக இந்த ஆன்மீகத்தை நம்பி கடவுளை நம்பி வழிபாடு பண்ணுறவங்கள விட இந்த ராகு கேது சனியால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து பகவான் காப்பாற்றணும்னு வழிபாடு பண்ணுறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க. அது வேணா அதை சொல்லாமல் விட்டாது பெரிய பிரச்சனை. ஒரு நாள் பகவானுக்கு தோணுது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த கலியுகத்தில் சனி ராகு கேதுனோட பிடியில் மக்களோட தர்ம நெறியெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதனால் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது மாதிரி நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்தரோட கனவுல போகிறார். அவர் தான் வந்து ரொம்ப மனமுருகி கேட்குறார். என்ன அப்படின்னா, பகவான் நீ இருக்கும்போது கூட எங்களை இந்த சனி ராகு கேது தொந்தரவு பண்ணும் அப்படின்னா நாங்கள் வந்து எங்கே போகிறது, எங்களுக்கு போகிறதுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லி கேட்பார். அப்படி கேட்டவொடனே சரின்னு பகவான் மனம் இறங்கி அவரோட கனவுல வந்து சொல்கிறார், சரிப்பா உங்களோட கர்ம பலனை போக்கி உங்கள் எல்லாருக்கும் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே நாளைக்கு சாயந்தரம் என் சூரிய அஸ்தமனம் ஆனது என் கோயிலுக்கு வந்துடுங்க. சரின்னு இதை போய் பக்தர் ஊர் ஃபுல்லாக சொல்லுவார், தண்டோரம் அடித்து பகவான் நாளைக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ வேண்டாம் சொல்லியிருக்கார், தரேன்ட்டாரு. சரி அப்படின்னா அந்த கோவில் ஒன்றும் ஊரை ஒட்டி கிடையாது, கொஞ்சம் மலை மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ஊர்லேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் நடந்து போகணும். இதை கேட்ட பல பேர் 40 கிலோமீட்டரா, அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாதுப்பா, பார்த்துக்கலான்றாங்க. சில பேர் சிரிக்கிறாங்க, ஐயோ சாமி கனவுல வந்துச்சான் வரம் தருதான், போய் வேலையை பாரியா அப்படின்றாங்க. சில பேர் சரி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் வரைக்கும் வராங்க, கை முடியல கால் முடியல போதும். அதுலேருந்து கொஞ்சம் பேர் மட்டும் வராங்க. வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோயில் வரைக்கும் வந்துடுறாங்க. வந்து கரெக்டாக மலை ஏற போகிறாங்க. மேலே சாமியை பார்க்கறது ஏறப்போ சரியான காற்று மழை அடின்னு அடிச்சது. அங்கேருந்து ஐயோ இங்கெல்லாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடறாங்க. அதில் ஒரு 4-5 பேர் மட்டும் மழையானாலும் சரி புயலானாலும் சரி பகவானை பார்க்குறதுன்னு முடிவு போனால் கரெக்டாக குருக்கள் வந்து கதவை திறந்து உள்ளே வாங்க அப்படின்னு பூஜை எல்லாம் முடியுது. தீபம் எல்லா பூஜையும் முடிஞ்சு தீபாராதனையெல்லாம் காட்டி நம்ம பிரசாதம்லாம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே திடீர்னு ஒரு பேரொளி அங்கே அப்படியே பயங்கரமாக ஒளி வீசுது. பார்த்தா பகவான் நேர்லேயே வந்துட்டார். வந்தவொடனே எந்த பக்தரோட கனவுல வந்தாரோ அவர் நிற்கிறாருன்னொடனே, அப்பா சொல்லுங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன நான் செஞ்சு கொடுக்கணும் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த கிரகத்தால் தோஷம் இருக்குது, இல்லை எந்த கிரகம் உங்களை என்ன பாதிக்குது அதை சொல்லுங்கள், நான் நிவர்த்தி பண்ணுறேன்னு தான் அந்த ஒரு 5 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த பக்தரையும் சேர்த்து ஒருத்தர் கூட வாயத்தை வந்து ஒன்றுமே பேசலையா. பகவான் கேட்டாராம், என்னப்பா நான் சிலையாக இருக்கும்போது எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது, அதுக்கு பரிகாரம் பண்ணணும் இதுக்கு பரிகாரம் பண்ணணும், நீங்கள் நான் நேர்லேயே வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன், யாருமே வாயை திறக்க மாட்டீங்களே அப்படின்னு அந்த 5 பேருமே சேர்ந்து சொன்னாங்களா, பகவானே எங்களுக்கு முக்தியை கொடு. பகவான் சிரிச்சுட்டே சொன்னாராம், உண்மையா என்ன உணர்ந்த ஒருத்தங்களும் இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஒன்று நீ என் கூட இருன்னு கேட்பாங்க, இல்லை எனக்கு என்ன உங்ககிட்ட அழைச்சிக்கன்னு கேட்பாங்க. இது 2 தவிர எதுவும் கேட்டதில்லை. அப்போ வந்து அந்த ஒரு பக்தரோட கனவுல பகவான் பண்ணல, அவருக்கு ஒரு சந்தேகம், பகவானே நான் எல்லாருக்கும் தானே இதை சொன்னேன், ஆனால் ஏன் நிறைய பேர் வரலை, கொஞ்சம் பேர் பாதியிலே போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் மழையினால போயிட்டாங்க, ஒரு சில பேர் மலையேற பயந்துட்டு போயிட்டாங்கன்னு தான் அப்போ சொன்னாங்களாம். இதுதான் வந்து ஒவ்வொருத்தரோட கர்மா வேலை செய்யும்போது அதற்கான நம்பிக்கை வந்து விடாமுயற்சி இது இருந்தால் மட்டும்தான் இறைவன் அடைய முடியும். ஆன்மீகத்தையும் இறைவனையும் அடையறதுக்கு முதல்
முதல் படியே விடாமுயற்சி, 2வது நம்பிக்கை, 3வது பொறுமை. இது 3 இல்லாத எந்த ஒருத்தராலையும் முழுமை அடைய முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அப்பதான் பக்தருக்கு புரிஞ்சுதான், ஓ இப்படி ஒன்று இருக்குதா இதில் அப்படின்னு. நான் அதனால தான் சொல்லுவேன், இல்லைங்க நான் 5000 தடவை சொல்லிட்டேன், 10,000 சொல்கிறேன் சொல்லாதீங்க, விடாமல் சொல்லுங்கள். இப்போ அந்த அரை மணி நேரம் மந்திரம் சொல்றதால நமக்கு என்ன நஷ்டமாயிட போகுது? நான் என்ன உங்கள்கிட்ட காசு கட்டி ஒரு வேலை செய்யுங்க, இல்லை உடல் உழைப்பை போட்டு ஒரு வேலையை செய்யுங்க நான் சொல்லுங்களேன். வெறுமனே காலை மடித்து சப்பளக்கால் போட்டு உட்காந்து பத்மாசனத்தில் உட்காந்து ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறீங்க, இல்லை சேர்லேயே கூட உட்காந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறீங்க. ஒரு ஃபோன் பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு மூவி பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம செலவழிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மந்திரத்துக்காக ஒரு நாளைக்கு காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனா என்ன தப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதை செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வரும் தெரியுமா? நீங்கள் உதாரணத்துக்கு தினமும் ஒரு 1000 ரூபா எடுத்து உண்டியலில் போட்டே வரீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய தொகையாக இருக்கும். அது மாதிரி தான் மந்திரமும். தினமும் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தை செலவு பண்ணி ஒரு 1000 மந்திரமாக சொல்லிட்டு வரீங்கன்னா ஒரு நாள் பெரிய பிரச்சனை நமக்கு வரப்போகிறப்ப அந்த மந்திரம் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். இது நீங்கள் உணர்வீங்க எப்பன்னா, பரிபூரணமாக உங்களுக்கு பகவான் இவர் நம்மளை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை வர்றப்ப தான் அந்த எண்ணமே உங்களுக்கு வரும். நம்புறவங்களுக்கு எல்லாரும் பகவான் எல்லாம் செஞ்சுருவாரா சார் அப்படின்னா உண்மையிலே செய்வார். இது இந்த வரைக்கும் நீங்கள் இந்த கதையை கேட்டிருப்பீங்களான்னு தெரில, இருந்தாலும் அந்த கதையை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கதையாக கேளுங்க, மந்திரமாக சொல்லுங்கள். அவர் ஒரு நிமிஷம் நினைங்க, அவரை பொறுத்தளவுக்கு நான் பையன் நினைக்கிறான்ப்பா அப்படின்னு நினச்சா போகிறோம், என் பொண்ணு நினைக்குது, நினச்சிட்டா நான் வரேன் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரான். அவர் காத்துக்கிட்டே இருப்பாரான், பார்த்துக்கிட்டே இருப்பாரான். கீழே நம்ம ஏதாவது நம்ம நினைக்கிறோமா, அவரை பற்றி பேசுகிறோமா, அவரை பற்றி சொல்கிறோமா, இல்லை அவரை பற்றி கேட்குறோமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை செய்யவே மாட்டோமா. அப்படியே ஒரு தினமும் எங்கே வரோம், இவங்க சொல்லுவாங்க, இவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க, அந்த நிமிஷம் அங்கே போயிடலாம், என்ன சாக்கு வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரலான்னு அவர் பார்ப்பாரா. நம்ம அவரை பற்றி சிந்திக்கவே மாட்டோமா. இது ஒருத்தர் சொன்னார், அப்படி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் அவர் வந்துடுவார், நம்ம பேசுகிறோன்னா நம்ம பக்கத்தில் அவர் இருப்பார், நம்ம அதை பற்றி சொல்கிறோம்னா நம்ம பக்கத்தில் அவர் இருப்பார்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, கும்பகோணம் சக்கரபாணி கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு கோபுரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஆசை. என்ன அப்படின்னா, அவர் பேர் நாராயணர் அவர் பேர். நாராயணன்றவருக்கு ஆசை. அவர் ஒன்றும் அந்த ஊரில் பெரிய ஆள்லாம் கிடையாது. பெரிய ஆள்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜமீன்தாரோ ஒரு சின்ன பண்ணையாரோ இல்லை இதோ கிடையாது. அந்த மடப்பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஊழியர். அவருக்கு அந்த கோவிலுக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்டணும். நீங்கள் இன்றைக்கும் அந்த கோவில் கோபுரம் போனீங்கன்னா அந்த கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களும் அழகாக வடிவமைக்கப்பட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் போனால் கூட தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை அவர் தான் கட்டுறார். ஆனால் கட்டணும்னா இப்போ மாதிரியா நம்ம இப்போ ஒரு சாதாரணமாக எடுத்துக்கலாம், ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே, நம்ம ஒரு வீடு கட்டுவோம், அது ஒரு 20-25 லட்ச ரூபாய்க்கு கட்டுறோன்னு வச்சுங்க. நம்ம சம்பளமே ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 வாங்குறோன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 25 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறதுக்கே நம்மளால் என்னென்ன கஷ்டப்பட முடியுமோ அத்தனை கஷ்டத்தையும் போட்டுரும். அப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் மடப்பள்ளியில் ஏதோ சொற்பமான பணம் வச்சுக்கிட்டு ஒரு கோபுரம் கட்டுறதுன்னா என்ன சாதாரண விஷயமா? அவரும் பார்க்குறார், யார்கிட்டயோ தெரிஞ்சவன் தெரியாதவன் வசதி படித்தவன் இல்லாதவன் வந்தவன் போனவன் தான் சம்பளம் தன்ட்ட சொத்து பத்தி எல்லாத்தையும் விற்று போட்டு ஒரு வழியாக அந்த கோபுரத்தை கட்டிட்டு பார்த்தா ரொம்ப வயசாகி போச்சு. வயசாயினா தொண்டு கிழம் கூட சொல்லக்கூடாது, அவர் தொண்டு பண்ண கிழம். அந்த அளவுக்கு வயசாயிட்டார், ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி வயசாயிட்டார். பெருமாள் ஒருத்தர் தான் அவருக்கு கதி அப்படின்னு இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப ஒரு தீபாவளி அன்னைக்கு தவறி போயிட்டார். பெருமாளோட பாதத்தில் போய் அடைஞ்சிட்டார், சரணாகதி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆயிட்டாரு. இப்போ அவருக்கு அந்த இதெல்லாம் பண்ணணும்ல காரியங்கள்லாம், அதை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுன்னா இவர் கோபுரம் கட்டுறேன்னு இருந்ததுனால ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, பொண்டாட்டி பிள்ளை குட்டின்னு ஒன்றும் கிடையாது. சொந்த பந்தமும் இவர் கோபுரத்துக்குன்னே செலவு பண்ணிருக்கிறதால எங்கே நம்மள்ட்ட காசு கேட்டு வரோன்னு இவரை பார்த்து ஓன்னு வந்தால் அதிகம். பக்கத்தில் கூட வரல, ஒரு சொத்து பத்துன்னு ஒன்றும் கிடையாது. இவருக்கு அதை செய்கிறதால பணம் தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒருத்தனும் கிட்ட வர மாட்டான். அப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, இது மாதிரி நான் செய்கிறேங்க அப்படின்ட்டு. சரிப்பா என்னென்ன செய்கிறதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கோவிந்தான்னு சொல்லி இவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி எல்லாமே செஞ்சு இது எல்லாம் அந்த காரியம்லாம் பண்ணிட்டு கோவிந்தா நாம சொல்கிறேன். உடனே சரி ஒரு இழிச்சவன் சிக்கிட்டான், இவனை வச்சு செஞ்சிடலாம், நமக்கு எதுக்கு காசு வேஸ்ட்டுன்னு சொல்லி வர வச்சு அந்த பையனை உட்கார வச்சு மொட்டை கிட்டெல்லாம் அடித்து இந்த ஈம காரியத்துக்கெல்லாம் பண்ணுவாங்களே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் போய் சன்னதியை திறந்தா எந்த ரூபத்தில் ஒருத்தனுக்கு மொட்டை அடித்து அந்த காரியத்தெல்லாம் பண்ண வச்சாங்களோ அதே ரூபத்தில் பெருமாள் காட்சி கொடுத்தாரு. ஏன்னா வந்தது பெருமாள். இன்றைக்கும் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுக்குறதா சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு நீங்கள் தீபாவளி அன்னைக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு கோவிலில் பெருமாள் ஒரு பக்தனுக்காக தரிசனம் கொடுக்குறதா சொல்லுவாங்க. அந்த கோவிலில் இன்னமும் அந்த ஐதீகம் இருக்கிறதா சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண மனுஷன் அவனோட ஒரு சின்ன விஷயத்துக்கு பகவான் சந்தோஷப்பட்டுருவாரா?
ஒருத்தர் கேட்டார், நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயம் செய்கிறோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பகவான் எடுத்துப்பார். ஆனால் பகவானை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளன்போடு செய்கிறீங்களோன்னு தான் பார்ப்பாரே தவிர, நீங்கள் வந்து ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கோவில் கட்டிட்டா உடனே அந்த கோவிலில் குடி வந்துடுவார்னு அர்த்தம் கிடையாது. 10 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு கற்பூரம் ஏற்றுற அந்த பக்தனோட உண்மையான பக்தியை தான் மெச்சுறார். அந்த 10 கோடியா 20 கோடியாங்கிறது பகவானுக்கு முக்கியம் இல்லை. அது 10 ரூபாயா 10 கோடியான்னு பார்க்க போகிறது கிடையாது. அது எந்த மனநிலையில் செய்யப்படுதுங்கிறதான் பார்ப்பார். அதனால் அவரை நினச்சா பக்தனை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இது உண்மையா அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் எங்கே போகணுன்னா சுதாமர் கதைக்கு தான் போகணும். சுதாமர்னா யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். குசேலன். கிருஷ்ணனும் குசேலரும் சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க, பாடசாலையில் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்கிறப்ப குரு பத்தினி, அதாவது தன்னோட குருவோட மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கை நிறைய சுதாமர்னு சொல்லக்கூடிய குசேலர் கையில் அவள் கொடுக்குறாங்க. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்ல, அவங்க ரொம்ப குழந்தைங்கன்னா அவங்களுக்கு பெரியும். என்ன பண்ணுறாங்க, ஒரு கையில் அவள் வந்து கிருஷ்ணருக்கும், ஒரு கையில் இருக்கிற அவள் வந்து யாருக்கு, குசேலருக்கும். அவர் ரொம்ப சின்ன குழந்தை தான், ஒரு 5 வயசோ 6 வயசோ தான். என்ன பண்ணாரு, ஆமாம் கிருஷ்ணனுக்கு கொடுத்தான், நாமளே சாப்பிடுவோம், 2த்தையும் வாயில் போட்டு சாப்பிட்டார். காலங்கள் உருண்டு ஓடுது. ஆனால் இந்த குரு பத்தினி என்னென்னா கிருஷ்ணனும் சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. சாப்பிடாததுனால அவங்க என்ன பண்ணாங்க, சமைச்சிடறாங்க. என்ன தான் இருந்தாலும் உனக்கு எல்லாமே இல்லைன்ற மனநிலையிலே இருப்பன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த அவங்க சொல்ல மாட்டாங்க, குரு சொல்லிடுவார். இவருக்கு கிருஷ்ணனும் இந்த பக்கம் பெருசாக வளர்ந்து கல்யாணம் பண்ணி ருக்மணி அப்படி இப்படின்னு துவாரைக்கு மன்னனா வந்துடுறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுதாமன் சொல்லக்கூடிய குசேலனுக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அவன் மனைவி பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து வயிறார ஒரு வேளை சாப்பிட்டது கிடையாது. கட்டிக்கிற சேலையில் 1000 தையல் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் உப்பு கூட இல்லாத ஒரு குடும்பம் இருக்குன்னா அது வந்து குசேலனோட குடும்பம் தான். ஒரு வழியாக வந்து மனைவி சொல்கிறாங்க, உங்களோட நண்பர் தான் கிருஷ்ணன் இருக்கார்ல, அவரை போய் பார்த்து உதவி கேட்கலாம்லன்னு. சரி போகிறேன், ஆனால் வெறுமனே எப்படி போகிறது, ஏதாவது கொண்டு போகணும்லன்னு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்கம் பக்கம் வீட்டில் போயிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நெல் வாங்கிட்டு வந்து அதை குத்தி அவளா கை குத்தல் அரிசியில் குத்தி அவள் தயார் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு அவள் எடுத்து தன்னோட கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து தன்னோட அழுக்கு வேட்டியில் ஒரு மூலையில் முடிஞ்சுக்கிட்டு துவாரகையை நோக்கி நடந்து போகிறார். இவர் போகிற வழியெல்லாம் பார்க்குறாரு, துவாரகை ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்படி ஒரு நாடு இருக்குமா, இது நம்ம தெரியாமல் எங்கேயும் தேவலோகம் கீவலோகம் வந்துட்டோமான்னு ஒரே கற்பனை இருக்கு. நம்ம பாகுபலி படம் பார்த்துருப்போம்ல, அதில் காட்டுற மாதிரி பயங்கர பிரம்மாண்டத்தெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டே போகிறாரு, அரண்மனை வந்துடுது. அரண்மனை வந்த உடனே அரண்மனையில் வாயிலில் இருக்கக்கூடிய அந்த காவலர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் இவர் கிருஷ்ணனோட நண்பன் குசேலன்னதும் அவன் அப்படி மேலே ஏற இறங்க பார்க்குறான். எது நீயா, நீ கிருஷ்ணனோட நண்பனா, நம்புற மாதிரியா இருக்குது, என்னையா வேணும் உனக்கு அப்படின்னதும், இல்லைப்பா அவரை பார்க்க வந்திருக்கேன். பார்த்து என்ன பண்ண போகிற, உன்ன மாதிரி ஆள்லாம் உள்ளே விட்டேன்னு தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆகிடுவேன், வெளில உட்காரியா அப்படின்ட்டான். சரிப்பா இது மாதிரி குசேலன்னு ஒருத்தர் வந்திருக்கேன்னாச்சும் போய் சொல்லு பண்ணது. அதை வேணா சொல்கிறேன் உட்காரு அப்படின்ட்டு நேராக போனால் அவர் அங்கே ருக்மணி அவங்களோட உட்காந்து தேவலோகத்துலேருந்து வந்து ரொம்ப விலை மதிக்க முடிய ஒரு பழரசம் அதை குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே நேராக உள்ள போய் கதை தந்துட்டு, இந்த மாதிரி மன்னரே உங்களை பார்க்க குசேலனாமா உங்களோட குருகுலத்தில் படித்தவர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு தான். அந்த பழரசம் ரொம்ப விலை உயர்ந்ததான், தேவலோகத்தில் மட்டும்தான் கிடைக்குமா. கிருஷ்ணன் அப்படியே டப்புன்னு அதை கீழே போட்டான், அந்த கோப்பையோட போட்டு அப்படியே கதவை நோக்கி ஓடி வந்துறான். டப்படப்படன்னு ஓடி வந்து, எப்போவுமே ஒரு மன்னன் வராருன்னா கதவை திறந்து விடுறதுக்கு அந்த அடைக்கிறதுக்குலாம் எத்தனை ஆள் இருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் கதவை இவரே திறந்துட்டு நேராக தன்னோட காலனி கழல் தான் அதை கூட கண்டுக்காமல் போட்டுட்டு அப்படி ஓடுறான். ஓடி போய் குசேலன் கைப்பிடிச்சின்னா இங்கே உட்காந்துருக்க, உள்ளே வந்திருக்கலாம்லன்னதும் அவர் அப்படியே இப்படி காவலாளியை பார்த்தாராம். சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. சரி வேண்டாம் அப்படின்ட்டு வான்னு உள்ளே போனதும் அவரை உட்கார வச்சு அவர் பெரிய தங்க தாம்பாளத்தில் அவர் காலை தூக்கி வச்சு காலை கழுவி உட்கார வச்சாராம். அது சொல்லுவாங்க, ஒரு பாதம்லாம் கூட தொட்டு நண்பனோட பாதத்தெல்லாம் தொட்டு கழுவினார்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து உட்கார வச்சு, ஏன் இப்படி இருக்கு, என்னை பார்க்க ஏன் இத்தனை நாளாக வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் காட்டுற அன்பில் அப்படியே குசேலனுக்கு வந்து தன்னோட வறுமை, தன்னோட மனைவி, குடும்ப கஷ்டம் எல்லாமே மறந்து போச்சான். தான் எங்கே இருக்கிறோன்னே அவருக்கு தெரியல, அப்படி ஒரு அன்பை பொழிஞ்சிட்டாராம். சரி அப்புறம் தன்னோட பாலியத்தில் நடந்தது, தாங்க 2 பேரும் எப்படி ஓடி பிடிச்சி விளையாடுவோம், என்னெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் எல்லாத்தையும் சொல்லும்போது அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப பூரிப்பாக இருக்கான். தான் எதுக்கு வந்தோடனே மறந்து போச்சு. ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரியும் இவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்னு. அதனால் கிருஷ்ணன் வந்து, ஆனால் அவர் கேட்கல, அவருக்கு வந்து நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். உடனே சரி நான் கண்டிப்பாக வெறுமனே நீ வந்திருக்க மாட்டேன், அண்ணி எனக்காக ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னதும் இவருக்கு ரொம்ப கூச்சம். அரண்மனையில் இவருக்கு இருக்கிற அந்த செல்வ செழிப்பு வளத்தை பார்த்து போய் இந்த அவளையா எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறார். கண்டுபிடிச்சார் கிருஷ்ணன், எடு அப்படின்னதும் இல்லை வேண்டாம்
முடிச்சு அவுத்து அந்த அவல்லேருந்து ஒரு கைப்பிடி ஒரு 10 அவல் எடுத்து வாய்க்குள்ளே போட்டார். போட்டு என்ன சுவையாக இருக்குன்னு சொல்லி அடுத்து இப்படி கை எடுத்து வைக்கும்போது ருக்மிணி கையை பிடிச்சிட்டாங்க. இல்லை போதும் அப்படின்ட்டாங்க. இல்லை இருக்கட்டும்னு இவர் சொல்லவும் இல்லை போதும் அப்படின்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் நானே சொல்கிறேன் பின்னாடி. உடனே இவர் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குசேலர் மிச்சம் இருக்கிறத ருக்மிணி கையில் எடுத்துக்கிட்டாங்களாம். தான் எடுத்துக்கிட்டாங்களாம். எடுத்துட்டோடனே இவர் ரொம்ப பாலியத்தில் நடந்த கதைகள் எல்லாத்தையும் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா, நீ கட்டாயம் என்னை பார்க்க அடிக்கடி வரணும், நீ இருக்கிற என் கூட இருக்கிற நிமிஷங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்ச நிமிஷங்கள் அப்படி இப்படின்னு சொல்லினதும் ஒரு நாட்டோட மன்னனா எப்படி இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணன் உண்மையிலே ஒரு கருணை தான், அவனோட இது கருணையே வடிவானவன் தான். இவ்வளோ இலகிய மனசு, இப்படி ஒரு அன்பான நண்பனை நம்ம போய் தப்பா நினைச்சிட்டோமே, இத்தனை நாள் வராமல் இருந்துட்டோமே அப்படி இப்படின்னு ஒரே கற்பனை பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் தன்னோட குடிசை இன்னைக்கு ஒழுகுமா நாளைக்கு ஒழுகுமா அப்படின்னு சொல்லி மழை பெஞ்சா ஒழுகக்கூடிய குடிசையை பார்த்தா ஒரு பெரிய மாட மாளிகையாக இருந்ததான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் அங்கே இருந்துச்சான். அப்போதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சான், ஏன் ருக்மணி 2வது கையை பிடிச்சாங்க வாயில போடாமல் அப்படின்னா, ஏன்னா 2வது கையை எடுத்து வாயில போட்டுருந்தா இந்த உலகத்தில் இல்லை, இனிமேல் போய் தேவலோகத்துலையும் மற்ற லோகத்தில் இருக்க செல்வத்தெல்லாம் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரே இவருக்கு பணிவிடை பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துருமா, அதனால தான் அவங்க கையை பிடிச்சாங்களாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பிடி அவல் அதை அவர் அன்போடு கொண்டு வந்தார்னு சொல்லி தான் பகவான் வாயில போட்டார். இதில் இன்னொரு தேரியும் இருக்கும். என்ன அப்படின்னா, எப்போ அந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்க வேண்டிய அவளை அவர் சாப்பிட்டாரோ அதை திருப்பி கொடுத்தப்ப தான் அவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைச்சிது. அப்போ இந்த உலகத்துலேருந்து கர்மான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை திருப்பி எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், இங்கே என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை இங்கே திரும்பி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு 2 விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் பகவானை பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய பழரசங்களையோ இதையோ விரும்ப மாட்டார். சாதாரண பக்தி, அது ஒரு அவலாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சொட்டு தீர்த்தமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு துளசி இலையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பூவாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே இல்லாட்டி கூட சரி, பகவான் என்ன பண்ணுவாரு, நீங்க எந்த மனசோட அணுகிறீங்கன்னு தான் பார்ப்பார். அதனால இல்லை சார் இதெல்லாம் சாத்தியமா, என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் முழுசா பக்தி பண்ண தெரியல, எனக்கு வழிபாடு பண்ண தெரியல, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் எப்படி சாமி கும்பிடுறது, அதெல்லாம் எங்க இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் நேரம் ஒதுக்கி அவனோட நாமத்தை நீங்க சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவன் அதை கேட்க தயாரா இருக்கிறான். நீங்க கேட்டது அத்தனையும் கொடுக்கவும் அவன் தயாராக இருக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இதை இங்கே சொல்லிடுறேன். பெரியவா ஒரு தடவை திருப்பதி போயிருந்தாங்களாம். திருப்பதி போயிருந்தப்ப பெருமாளை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டம் ஜேன்னு ஆயிடுச்சான். அதுவும் ஏற்கனவே திருப்பதினாலே கூட்டம் இருக்கும், இது வேற இன்னும் கூட்டம் அதிகமானதும் ஒரே கோஷமாக கேட்குதான். அதாவது அரகர சங்கர ஜெய சங்கர கோவிந்தா கோவிந்தான்னு கேட்குதான். பயங்கர கூட்டம் தான். பெருமாளை தரிசனம் மட்டும் வெளில வந்து பெரியவா கூட்டத்தை பார்த்து பெரியவாட்ட ஆசீர்வாதம் அவங்க அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பெருமாளை பார்க்க வந்திருக்காரு இல்லையா, சும்மா இருப்பாங்களா, நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பெரியவா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு உபதேசம் பண்ணுறேன். அதாவது பெருமாள் பக்தர்களுக்கு ஒரு உபதேசம் இன்றைக்கி நான் பண்ணுறதும் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்களா, என்ன உபதேசம் அப்படின்னா, எல்லாரும் எழுந்திருக்கும் போது என்ன சொல்லணும்னா, ஸ்ரீ வெங்கடேசாய நமக, ஸ்ரீ வேங்கடேசாய நமக, ஸ்ரீ வேங்கடேசாய நமக தான் வெங்கடேசாய நமகன்னு சொல்லணும். ஏன் அந்த நேரத்தை சொல்லணும் அப்படின்னா, அந்த எழுந்திருக்கும் போது நம்மளோட எண்ண அலைகள் எதுவுமே ஓடாதான். அதிகாலை நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட் டைம் இது, அது போய் எந்த சிந்தனையும் இல்லாமல் அலை இல்லாத கடல், அலை இல்லாத குளம் எப்படி அமைதியாக இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப நிசப்தமாக அமைதியாக இருக்குமோ, அந்த நேரம் நம்ம கடவுளோட நாமத்தை சொல்லும்போது அது நேரடியாக கடவுளுக்கே கேட்குமோ. அதுவும் இல்லாமல் ஒரு நாளை வெங்கடேசாய நமகனா அவனோட நாமத்தை சொல்லி அவனோட புகழை சொல்லி ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தூங்க போகிறப்ப ஸ்ரீ வேங்கடேசாய மங்களம்னு சொல்லணும். அப்படி சொன்னோம் அப்படின்னா அவனோட புகழை சொல்லி அந்த நாளை முடிக்கிறோம். உன்னோட தயவுல தான் இந்த நாள் எனக்கு நல்ல நாள் அமைஞ்சுது, நீ தான் எனக்கு எல்லாமும் பண்ணி கொடுத்துருக்க, இதுதான் அது மாதிரி நம்ம அவனோட புகழை சொல்றதுனால அந்த நாள் நம்மளோட புண்ணியம் செய்த நாட்களில் குறிக்கப்படும். அப்படின்னா நம்ம ஒரு நாளில் இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோம்னு எழுதுவாங்கல்ல, அதில் ஒரு நாளே புண்ணியம் செஞ்ச நாளா பகவானோட குறிப்பில் குறிக்கப்படுமா. அப்படி குறிக்கப்படுறதால ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டதுக்கு அப்புறம் நமக்கு நேரடியாக வைகுண்ட பதவின்னு சொல்லக்கூடிய முக்தியவே பகவான் கொடுக்குறாரு. சாதாரணமாக காலையில் ஒரு தடவை வெங்கடேசாய நமகன்னு சொல்கிறதுனாலையும் ஸ்ரீ வெங்கடேசாய மங்களம்னு சொல்கிறதாலையும் நமக்கு வைகுண்ட பதவியே கிடைக்கும்னு பெரியவாவே சொல்கிறாங்க. அதனால் நம்ம எதை செஞ்சாலும் பகவானோட நாமத்தை சொல்லிட்டு செய்யணும். அது எந்திரிக்கிறதா இருந்தாலும் சரி, தூங்க போகிறதா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கும் வைகுண்ட ஏகாதசி அவனை மனசார நினைங்க. உங்களால் முடிஞ்ச தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள். அதை விட இந்த உலகத்தில் பெரிய பக்தியும் கிடையாது, அதை ஒன்றை தவிர அவன் வேற எதுக்கும் மயங்கிறதும் கிடையாது. நீங்கள் இலை நிறைய பதார்த்தத்தை வச்சுக்கிட்டு மனசில் பக்தி இல்லைன்னா அது வேஸ்ட்டு. இலையே இல்லாட்டி கூட மனசில் பக்தி இருந்துன்னா பகவான் அது ஒன்றுக்கு தான் மயங்குறான், அது ஒன்றை தான் அவன் விரும்புகிறான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.